சேலம் மாவட்டம் ஆத்தூர் வழியாக இயக்கப்படும் விரைவு ரயில்கள் நள்ளிரவு நேரத்தில் வருவதால் பயணிகளுக்கு பலன் இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பகல் நேரத்தில் விரைவு ரயில் இயக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ரயில்வே நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலத்திலிருந்து ஆத்தூர் வழியாக விருதாச்சலம் பயணிகள் ரயிலும் அதேபோல பெங்களூரிலிருந்து காரைக்கால் செல்லும் பயணிகள் ரயிலும் பகல் நேரத்தில் இயக்கப்படுகின்றன. தினசரி ஆத்தூர் மார்க்கமாக சென்னை வரை சேலத்திலிருந்து இயக்கப்படுகின்ற சேலம் எக்மோர் விரைவு ரயிலும் இரவு 10 மணிக்கு மேலாகவே ஆத்தூர் வந்தடைகின்றது. ஆத்தூர் வழியாக சில வாராந்திர ரயில்கள் நள்ளிரவு நேரத்தில் வருவதால் பயனில்லாமல் இருப்பதாக தெரிவிக்கின்றனர் ஆத்தூர் நகரவாசிகள். அரக்கோணம் அந்த சைடு மார்க்கத்தில் நிறைய டிராஃபிக் இருக்குதுன்னு மிந்தி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த பகுதியில் ரொம்ப டிராஃபிக் இல்லை. விருதாச்சலம் வரைக்கும் ஃப்ரீயாக போயிடலாம். விருதாச்சலம் வரைக்கும் ரூரல் நிறைய ஸ்டேஷனில் நிறைய பேசஞ்சர் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த காரணத்தினால் பகல் நேரத்தில் இதில் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை கொடுத்தாங்கன்னா ரொம்ப சாலச் சிறந்ததாக இருக்கும். அது இல்லாமல் கோயம்புத்தூர் வரைக்கும் டச் பண்ணுற மாதிரி, இந்த பக்கம் சென்னை வரைக்கும் டச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். சேலம் மாவட்டத்தில் பெரிய வட்டமாக ஆத்தூர் பகுதியானது விளங்குகின்றது. சேகோ தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. தமிழகத்தில் வேறு எந்த பகுதியிலும் இல்லாத அளவிற்கு இங்கு சேகோ தொழிற்சாலைகள் இருக்கின்றது. ரயில் சேவை அதிகரிக்கின்ற பொழுது தொழில் வாய்ப்புகள் பெருகும் என்கின்றனர் இந்த பகுதி மக்கள். பகலிலே ரயில் ஓடுகிறது, பேசஞ்சர் ட்ரெயின்ஸ், அவைகள் போதுமானவை அல்ல. ஆகவே சேலம் கோட்டத்தை சேர்ந்த அதிகாரிகளிடம் பல முறை நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். பகலில் இன்னும் 2 ட்ரெயின்கள் விடுங்கள், பொதுமக்களுக்கு சௌகரியமாக இருக்கும். சேலம் ரயில்வே கோட்ட அதிகாரிகளிடம் இது பற்றி கேட்டபொழுது, விழுப்புரம் அருகே ரயில் பாதை அமைக்கும் பணி இன்னும் 3 மாதத்தில் நிறைவடைந்தவுடன் ஆத்தூர் மார்க்கமாக பகல் நேரத்தில் விரைவு ரயில் சேவை போக்குவரத்து தொடங்கும் என தெரிவித்தனர். ஆத்தூர் வழியாக சென்னைக்கு பகல் நேரத்தில் விரைவு ரயில் சேவை போக்குவரத்தை தொடங்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகின்றது. தங்களுடைய கோரிக்கை நிறைவேறுகின்ற பட்சத்தில் அது தங்கள் பகுதியின் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் என்று கருதுகின்றார்கள். கீதன், நியூஸ் 7 தமிழ், ஒளிப்பதிவாளர் ரமேஷ்குமாருடன் சேலம், ஆத்தூரிலிருந்து.